அஸ்ஸலாமு அலைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் வளர்ந்து அந்த சம்பவத்திற்கு பிறகு எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் மத்யான் தேசத்தில் வாழ்ந்து திருமணம் செய்து புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஆண்டுகள் கழித்து தனது குடும்பத்துடன் செல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலையில் ஒரு நெருப்பை கண்டார்கள். இங்கே காத்திருக்கவும், நான் ஒரு நெருப்பை கண்டேன், அதில் இருந்து ஒரு தீச்சுடரை கொண்டு வரேன், அல்லது அந்த நெருப்பின் அருகே எனக்கு வழிகாட்டுதல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன். நெருப்பின் அருகே வந்தபோது ஒரு குரல் அழைத்தது, ஓ மூசா, நிச்சயமாக நான் உன் இறைவன், ஆகையால் உன் செருப்புகளை கழற்றிவிடு, நீ புனிதமான துவா பள்ளத்தாக்கில் உள்ளாய். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 அடையாளங்களை அளித்தான். அவருடைய கம்பு பாம்பாக மாறியது. அவருடைய கையை எடுத்த போது அது பிரகாசமான ஒளியில் ஜொலித்தது. அல்லாஹ் கட்டளையிட்டான், ஃபிரௌனிடம் செல், நிச்சயமாக அவன் எல்லையை மீறிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது பேச்சுத்திறன் குறைவு மற்றும் மக்கள் நிராகரிப்பார்களோ என்று கவலைப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இந்த துவாவை செய்தார்கள், யா அல்லாஹ், எனது மனதை விசாலமாக்கி அருள் புரிவாயாக, எனது காரியத்தை எளிதாக்கிவிடு, என் நாவில் இருக்கும் சிரமத்தை நீக்கிவிடு, ஊர் மக்கள் என் சொற்களை புரிந்து கொள்ளும்படி, என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவியாளராக என் சகோதரர் ஹாரூனை அருள் புரிந்து அவரின் மூலம் எனக்கு வலிமை அளித்து என் பணியில் என்னுடன் பங்கெடுக்கட்டும். அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதவியாளராக நியமித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் சென்றார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டபடி மென்மையான சொற்களால் பேசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனின் முன் இலையில் அல்லாஹ்வின் அடையாளங்களை காட்டினார்கள். ஃபிரௌன் அகங்காரமாக அதை நிராகரித்து அவர்களை ஒரு மந்திரவாதி என்று குற்றம் சாட்டினான். இதன் மூலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனுக்கு இடையேயான பெரிய மோதல் தொடங்கியது.